ராங்கிடரங்கா அப்படின்னு கனடால ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். ரொம்ப வித்தியாசமான படம். இந்த படத்தை பேசுங்கன்னு கமெண்ட்ல அங்கேயும் பார்த்த ஞாபகம் இருக்கு. சரின்னு அதை சர்ச் பண்ணி பிடிச்சு இப்போ பேசவும் உட்காந்தாச்சு. எப்படி இருக்குங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கான்ட்ராக்டர் தான் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கமருட்டோங்கிற ஊரோட பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க தான் இந்த கான்ட்ராக்டரும் கான்ட்ராக்டரோட பொண்டாட்டியும். ஆனா இந்த அம்மா வழிதவறி கமருட்டோங்கிற அந்த கிராமத்து பக்கம் போயிடுச்சு. வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பேய பார்த்தாப்புல பயந்து போய் வண்டி நிப்பாட்டுற. போன்லயே அது மாதிரி பேசிட்டு இருக்கா. எதையோ பார்த்தேன், பேய பார்த்தேங்கிறாப்புல ஏதோ பேசிட்டு இருக்க, இப்ப நாத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த ரூபம் எதுக்க தெரிய பயந்து போறா. அந்த பக்கம் கான்ட்ராக்டர் ஐயோன்னு பதறிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு இங்க இவளை பாக்குறதுக்காக வரார். இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒரு மீடியாக்காரியை காட்டுறாங்க. கூட வேலை பார்க்கிற ஒருத்தன் ஏதோ ஒரு பப்ளிஷர் புக்கு அச்சடிப்பாங்கல்ல, அந்த பப்ளிஷிங் கம்பெனியை நடத்துறவரு. அவர் வீட்டு பக்கம் போனவன் நாய்க்கு பயந்துகிட்டு எகிரி ஓடியாந்துட்டு இருக்கிறான். பயப்படாதரா வாடான்னு அந்த மீடியாக்காரர் தான் கூட்டு போறான். பப்ளிஷர் கிட்ட பேசி காலி நிறுவினா அப்படின்னு ஒரு நாவலை அனஸ்கு அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அனஸ்கு, அந்த அனஸ்குங்கிறவரோட நாவல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதை நாங்க படமா எடுக்கணும், அவரோட பேரு அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு வந்து விசாரிக்கிறார். அதுக்கு அந்த பப்ளிஷர் கண்ணா பின்னான்னு திட்டுறாப்ல, டென்ஷனா இருக்கிறாப்ல. ஏற்கனவே அனஸ்குங்கிறது அந்த எழுத்தாளரோட உண்மையான பேரு கிடையாதான். அவனோட உண்மையான பேர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எதுவுமே இந்த பப்ளிஷருக்கு தெரியாதான். கதையை எழுதி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு டெலிவரி வரும், கதை பிடிச்சிருந்ததுனால நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மித்தபடி அவன் யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, இடத்த காலி பண்ணுங்கிறாப்ல. இப்ப கூட அவங்க பேசிட்டு இருக்கும்போது டேபிளுக்கு மேல அந்த எழுத்தாளர்கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு கவர் இருக்குது. அதுல அந்த எழுத்தாளரோட டைரக்ட் அட்ரஸ் இல்லைனாலும் எந்த போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருது, எந்த போஸ்ட் பாக்ஸ் மூலமா வருதுங்கிறதாவது எழுதியிருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னு இவங்க லைட்டா ஒரு நாடகம் ஆடி, குறிப்பா அவரு காலில் விழுந்து சார் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார், நீங்க தான் சார் காத்து காப்பாற்றணும்லாம் டைவர்ட் பண்ணும்போது இவ அந்த அட்ரஸ் எடுத்துறா. அட்ரஸ் கிடைச்சிருச்சு. என்ன போஸ்ட் ஆபீஸ், என்ன போஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது தெரியும், போஸ்ட் பாக்ஸோட நம்பர் தெரியும். அதே சமயம் அந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ல இந்துங்கிற ஒரு பொண்ணையும் கௌதம்ங்கிற ஒரு பையனையும் காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தி கமருட்டுங்கிற கிராமத்து பக்கம் போனா இல்லையா, அவ பிரெக்னண்டா இருந்திருந்தா. 7 மாச பிரெக்னன்ட் பொண்ணு. அவளையே ஏதோ ஒண்ணு என்னமோ பண்ணிடுச்சு. இப்போ இந்த இந்துவும் பிரெக்னண்டா இருக்கிறா. இந்துவோட புருஷன் பேரு கௌதம். இப்போ ஜாகிங் எல்லாம் போயிட்டு வந்து வேர்த்து விறுவிறுக்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிக்கிறானே இவன் தான் அந்த எழுத்தாளரும் கூட. வேற ஒரு போர்ல பேர்ல நாவல் எழுதிக்கிட்டு இருக்கிறான். இங்க இந்து, நீ அடுத்து எழுத போற அந்த நாவலுக்கான ஃப்ரண்ட் பெயிண்டிங்கை நான் ரெடி பண்ணிருக்கிறேன், ஃப்ரண்ட் பேஜ் பெயிண்டிங் இது செட் ஆச்சுன்னா இதையே நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை காட்டுறான். ஒரு அருமையான இயற்கை சூழல பெயிண்டிங்ல வரைஞ்சிருக்கிறா. ஒரு பக்கம் சந்தோஷம் தெரியுது, ஒரு பக்கம் வருத்தமும் தெரியுது. ராங்கிடரங்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். எஸ், இதுதான் அவன் எழுத போற அந்த நாவலோட பேரு. இந்த படத்தோட பேருமே ராங்கிடரங்கா தான். வழக்கமா தான் எழுதின அந்த நாவலை கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ் மூலமா டெலிவரி பண்ணுவான்ல, அதுக்காக வந்திருக்கிறாப்ல. போஸ்ட் பாக்ஸ்ல எல்லாம் போட வேண்டாம் சார், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு நானே டெலிவரி பண்ணிடுறேன்னு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தன் அவனே கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல எழுதியெல்லாம் போட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா இந்துவுக்கு திடீர்னு ஒரு கெட்ட கனவு. இவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆறாப்ல ஒரு கெட்ட கனவு காண்றான். தூக்கம் இல்லாம எந்திரிச்சு வந்து தண்ணி குடிக்கும் போது பின்னாடியே புருஷன் கௌதமும் வந்து நிக்கிறான். என்னாச்சுன்னு கேட்க, இவங்க ஊரு கர்நாடகால இருக்கிற கமருட்டுங்கிற ஒரு கிராமம், அதுதான் இந்த இந்துவோட சொந்த ஊரு. அந்த ஊர்ல சில சடங்குகளை செய்ய வேண்டி இருக்கிறதா. அந்த சடங்குகளை ஒழுங்கா செய்யாம தான் இவங்க தாத்தா இறந்துட்டாரு, இவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிறாப்லாம் கனவு வருது, அந்த சடங்குகளை போய் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு இந்த கெட்ட கனவெல்லாம் வராது அப்படிங்கிறா. சரி, உனக்கு அந்த சடங்குகளை செய்யறதுல தான் விருப்பம் இருக்குன்னா சிறப்பா செஞ்சிடலாம், நானும் வரேன் போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவ்வளவு ஈஸியா ஒத்துப்பான்னு அந்த பொண்ணு நினைக்கல. அங்க பேயாட்டம் ஆடுவாங்க, அந்த சடங்கை தான் செய்யணுமா. அப்புறம் இவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா, பிறந்தநாள் பரிசா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டைரக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு போறவங்க கூடயே நானும் வருவேன் அடம்பிடிச்சுக்கிட்டு அந்த மீடியாக்காரி கூட போறா. இவங்களோட ஃப்ரெண்டு தான் அவ. ஏன்னா இவங்க அந்த போஸ்ட் ஆபீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, ஊட்டியில இருக்கிற ஒரு போஸ்ட் ஆபீஸ் தான். சோ இவங்க ஹனிமூன் போறது ஊட்டிங்கிறதுனால இவங்க கூடயே போய் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இந்த நாவலை கொடுக்கறவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கலாமே நினைக்கிறாங்க. அதே சமயம் ஊட்டியில இருந்து ஆல்ரெடி கௌதமும் இந்துவும் சொந்த ஊரை தேடி புறப்பட்டு போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டைரி ஒன்னு இருக்கும். ஹரிணிங்கிற பேர்ல ஒரு டைரி. யாரோ ஹரிணிங்கிற ஒரு பொம்பளை எழுதி இருக்குது. யாரு பாது அப்படின்னு கேட்க, தோட்ட வேலைக்கு ஏதோ ஒரு நிறைய ஆட்கள் வந்தாங்க, அவங்க டைரியை மறந்து வச்சிருப்பாங்கிறாப்ல ஒய்ஃப் இந்து சொல்லி இருப்பா. அப்புறம் கார்ல கமரட்டு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, திருவிழா மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்குது. இவங்களும் தொடர்ந்து பயணப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்க கிராமத்து திருவிழா வாழ்க்கையும் இங்க இவங்க பயணப்பட்டு வர்றதையுமே காட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க வந்தாச்சுங்க. இதுக்கு பிறகு ஒரு படகுல தான் இங்க இருந்து அங்கிட்டு போயாகணும். அங்க ஒருத்தன் காயினை தூக்கி போட்டு 100 தடவை காயினை தூக்கி போட்டு எண்ணிக்கிட்டே இருக்கணுமா. கீழே விழாம பிடிச்சிட்டே இருந்தானா லக்குன்னு நினைச்சுக்கிட்டு எண்ணிக்கிட்டே இருப்பான். 95 வரைக்கும் வந்துட்டான். அப்போ தப்புன்னு திரும்பி பார்த்தவன் இவளை பார்த்தது அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுகிறான். ஏ வாப்பா கிராமத்துக்கு போகணும்பா அப்படின்னு சொன்னதும் வாங்கன்னு ஏத்தி கொண்டு போய் இறக்கி விடுறான். ஆனா இதையோ பார்த்து பேய் அடிச்சாப்ல பயப்படுறாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் இவங்க ஏற்கனவே பேசி வச்சாப்ல ஒரு ஜீப்புக்கு சொந்தக்காரர் வரார். இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போறதுக்கு இந்த ஜீப்ல தான் போயாகணும். ஆனா எனக்கு டிரைவர் வேண்டாம், வண்டி மட்டும் எனக்கு ஒரு வாரம் வேணும்னு சொல்லி வாடகைக்கு கேட்கிறார். இவன் இல்ல நானும் கூட வருவேன், பிடிக்க காசை கொடுத்து கரெக்ட் பண்றாப்ல. ரோடு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கும், பார்த்து போங்க, அவளை
அவ்வளவுதான் அப்படின்றாப்ல. கார் எடுத்துட்டு இவங்க அந்த கிராமத்தை நோக்கி இப்ப போயிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது கரெக்டா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி கிராஸ் பண்ணும்போது பேய பார்த்தால, கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கேயும் பேய பார்த்து பயப்படுறாங்க. ஒரு நடி ஏதோ பேய பார்த்தாப்ல இடிச்சாப்ல எல்லாம் அவளுக்கு தோணும். அப்புறம் புருஷ ஏதாவது சொல்லுவானு சொல்லிவிட்டு நாய் பூனையா இருக்கும் சொல்லி சமாளிக்கிறா. வண்டி கொஞ்சம் எசக்க பசக்கா சகதியில மாட்டிக்கிச்சு. இதுக்கு மேல வண்டி எடுக்க முடியல. சரி பக்கத்துல தான் வீடா இருக்கும், நடந்து போலான்னு இவங்க நடந்தே போறாங்க. அவ ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் கூட வரா. அப்படி இவங்க நடந்து வரும்போது ரொம்ப தூரத்துல ஏதோ தீப்பந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாரோ என்னமோன்ட்டு அடுத்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு சாவிய யாராவது வந்து கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா கண்ணெல்லாம் பூத்து போனாப்ல ஒரு பாட்டி வந்து சாவியை நீட்டுது. பேய் நினைச்சு இவங்க பயந்து போயிடுவாங்க. ஆனா சாவியை நீட்ட பிறகுதான் அந்த அம்மா பாவம் கண்ணு தெரியாதவங்க தெரிய வருது. அறகுறையா தான் கண்ணு தெரியும் போல. சாவி வாங்கி கதவை திறந்து உள்ள வந்தாச்சு. ஒரு பழமையான வீடு, பெருசா இங்க யாரும் தங்குறது இல்ல. காலையில எந்திரிச்சு பார்த்தா பொண்டாட்டியா காணோம். எங்கடா அண்ணா கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கா. ஏன்ட்ட சொல்லக்கூடாதா, நான் எடுப்பேன்லன்னு பேசிட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அவளை புட்டு இழுத்துருதுங்க. ஐயோ புள்ளத்தாச்சி புள்ள உள்ள விழுந்து செத்துட்டாளான்னு பார்த்தா நல்ல வேலை கயத்துல தொங்கிட்டு இருப்பா. பதிலுக்கு இந்த பக்கத்துல இழுத்து அவளை காப்பாத்தி படுக்க வச்சிட்டான். அப்புறம் கிணத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஊரு போஸ்ட் மாஸ்டர் வராரு. என்னையா கிணத்தையே எட்டி பார்த்துட்டு இருக்கிற, யாரையா அப்படின்னு விசாரிக்க ஊருக்கு புதுசா வந்திருக்கிறவன்னு கௌதம் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். தன்னை ஒரு எழுத்தாளர்னு அறிமுகப்படுத்திக்கிறார். ஆனா அமெரிக்கால இருக்கிற மேகசின்ஸுக்கு எழுதுறவன் இந்த ஊர்ல இருக்கிற திருவிழா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்க மேகசினுக்காக எழுதுறதுக்காக வந்திருக்கிறதா சொல்ற. அப்புறம் என்ன கிணத்துக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு டீமன் வாழ்ந்துகிட்டு இருக்குதான். போஸ்ட் மாஸ்டரோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அந்த கிணத்துல ரத்தத்தை ஊத்துவாங்களாம். அப்பதான் அது அடங்கும், யாரையும் மக்களை அடிச்சு சாப்பிடாதுன்ட்டு. அதே மாதிரி இந்த கிணத்து பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது யாராவது 3 தடவை கூப்பிட்ட பிறகுதான் நீங்க திரும்பி பார்க்கணுங்கிறாப்ல. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா அந்த பூதம் ஒரு தடவை கூப்பிட்டு பார்க்கும், வரலையா 2வது தடவை கூப்பிட்டு பார்க்கும். அதுக்கப்புறமும் திரும்பலன்னா சரி பயப்படாம போறாங்கன்னு விட்டுருமாது. அதனாலதான் இந்த ஊர்ல விவரம் தெரிஞ்சவங்க 3 தடவை கூப்பிட்ட பிறகுதான் திரும்பி பார்ப்பாங்கன்னு போஸ்ட் மாஸ்டர் எடுத்து சொல்ல, மொத தடவை கூப்பிட்டே திரும்ப பார்க்கலன்னா என் முண்டாட்டி என்ன கொண்டு விடுவா அப்படின்னு நம்ம ஆளு லைட்டா காமெடியா போடுறாப்ல. அந்த பக்கம் ஊட்டிக்கு மீடியாக்காரி வரா. எழுத்தாளரை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு போஸ்ட் ஆபீஸ் பக்கம் வரா. அதை பத்தி விசாரிச்சா வேலை பார்க்கறவங்க எல்லாம் எரிஞ்சு விழுகிறாங்க. ஆனா அதே ஏரியால தானே நம்ம எழுத்தாளர்கிட்ட நாவலை வாங்கி பப்ளிஷருக்கு நான் எழுதி போஸ்ட் பண்றேன்னு ஒருத்தவன் போஸ்ட் பண்ணிட்டு போவானே, அந்த பயம் இருக்கிறான். அவனுக்கு அந்த எழுத்தாளரை ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த அம்மா உள்ள விசாரிச்சதை கவனிச்சுட்டு அவர் அட்ரஸ் எல்லாம் நான் தரேன், காசு கொடுன்னு காசை வாங்கிட்டு அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா சகதியில மாட்டி கிடந்த இந்த ஜீப்பை இப்போ பசங்க உதவியோட பின்னாடி நகட்டியாச்சு. அப்புறம் காட்டுக்கு மத்தியில ராத்திரி நேரத்துல தீப்பந்தத்தோட ஏதோ பார்த்தோம்பா, என்னப்பான்னு விசாரிச்சா ஆங்காரா அப்படின்னு ஒரு பேய் காட்டு பக்கம் சுத்தி திரிதான். நிறைய தடவை இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் அதை பார்த்திருக்காங்களா. ரொம்ப கொடூரமான பேயா அது, பல பெண்களை கொண்டு இருக்கு அப்படின்னு அவன் யதார்த்தமா பேசிட்டு இருக்க. அதையெல்லாம் நம்ம கௌதம் நம்பல. அப்புறம் போஸ்ட் மாஸ்டரை போஸ்ட் ஆபீஸுக்கு வந்து மறுபடியும் பாக்குறான். கமரட்டு கிராமத்துல தனக்கு இந்த மாதிரி பப்ளிஷர் கிட்ட இருந்து ரிப்ளைஸ் ஏதாவது வரும், வாசகர்கள் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர்ஸ் வரும். என்னோட உண்மையான பேரையும் அட்ரஸையும் நான் கொடுக்கறது இல்ல. பொதுவா நான் எங்க இருக்கிறனோ அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸோட அட்ரஸ் தான் கொடுப்பேன். ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு கொடுத்துட முடியுமான்னு கேட்க, அவ்வளவுதானே தாராளமா நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு போஸ்ட் மாஸ்டர். அதே சமயம் அங்க அந்த ஊரோட ஹெட் மாஸ்டர் வராரு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஹெச்எம் போஸ்ட் மாஸ்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. எங்க வேலை பாக்குற, என்ன மேகசின் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாப்ல. அப்புறம் இந்த ஊர் திருவிழால கடைசி நாள் நாடகத்துல சூப்பரா ஆடுறது நம்ம போஸ்ட் மாஸ்டர் தானா, அருமையா ஆடுவாப்லையா. ஹெச்எம் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு இருப்பார். இந்தாப்பா இன்விடேஷன், இந்தா நீயும் உன் மனைவியும் கண்டிப்பா திருவிழாக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்க இருந்து இவங்க தங்கி இருக்கிற ஏரியா பக்கம் போகும்போது ஒரு லேடியை பார்த்து பேசுறான். என் பொண்டாட்டி இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கிறா, உதவிக்கு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும், டெய்லி வந்து கூட்டி பெருக்கி உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போறேங்கிறாங்க அந்த அம்மா, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் அதையும் தாண்டி காட்டை தாண்டி அந்த பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது இவனோ துப்பாக்கியால இவனை சுட பாக்குறான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஆளு எஸ்கேப். யாரா சுட பாக்குறான்னு பார்த்தா ஜிம்பாடி ஒருத்தவன் துப்பாக்கியோட அந்த பக்கம் வருவான். அவன் கூட நம்ம ஆளு சண்டை போட்டு அவனை குத்துன்னு குத்தி விரட்டி விட்டுற. அவன் எஸ்கேப் ஆயிட்டான் ஜிம்பாடி. இருந்தாலும் லைட்டா அடிபட்டு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் உதவிக்காக முதலுதவிக்காக ஹாஸ்பிட்டல் பக்கம் நம்ம கௌதம் வரான். டாக்டரை பார்த்து பேசுறான். இந்த டாக்டர் இருக்கிறது பக்கத்து ஊர்ல. ஐயா நான் கமரட்டு கிராமத்துல தங்கி இருக்கிறேன், அங்க இருந்து வரேன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு கௌதம். பக்கத்துல மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க மட்டும்தான், மருந்து மாத்திரை எல்லாம் இங்க மட்டும்தான் கிடைக்குங்கிறாப்ல. மாத்திரையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். வீட்டுல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிளீன் பண்றதுக்காக அந்த லேடி வருவா. அப்போ இந்த அம்மா இறங்கும்போது நல்ல வேலை படியில வலிக்கு விளத்திருந்தாங்க, சேஃபா தான் விழுந்திருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்த கிளீனிங் லேடி அங்க இருந்த வாட்சை திருடிக்கிறா. இத இந்த பொண்ணு கவனிக்கல. ஆனா ஏதோ பக்கத்து ரூமுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்கும். என்னடா சத்தம்னு பார்த்தா உள்ள இருக்கிற சேரு தானா நகண்டுகிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்து போய் மறுபடியும் விளப்பும் போது கௌதம் பிடிச்சிடறான். என்ன சேரு தானா ஆடுதே அப்படின்னு போய் பார்த்தா சேவலோ கோழியோ அங்க சுத்தி தெரியும். அப்புறம் தான் பேயும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. பொண்டாட்டியை குஷிப்படுத்துறதுக்காக தலைவன் டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறான். அங்க பழைய கேசட்டுகள்லாம் இருக்கும், அதை போட்டு விட்டுட்டு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம ஆளு காஸ்டியூம் மாத்தினதுனால அவங்களும் காஸ்டியூமா மாத்திக்கிறாங்க. அப்புறம் பேயாட்ட ஆடுறவங்க ஆடக்கூடிய அவங்களோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஆடி காட்டுறான். எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா வாட்சை காணமேன்னு இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை. சரி பழைய வாட்ச் எடுத்து போட்டுக்கணும்னு சொன்னதும் அவன் சரின்னு போட்டுக்கிட்டு வெளியில கிளம்புறான். ஊர் திருவிழாக்கு வர சொன்னார்ல போஸ்ட் மாஸ்டர், அதுக்காக வந்திருக்கிறாப்ல. இங்க இந்த ஊரோட பண்ணையார பார்த்து பேசிட்டு இருக்கிறான்.
பண்ணையாருக்கு கௌதம் வந்தது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் ஒரு எழுத்தாளரு, மேகசினுக்கு ஏதோ எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவர் ஒரு மாதிரியா இருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊருக்குள்ள விட கூட நினைக்கிறவர். இருந்தாலும் வந்துட்டு திருவிழாவை பார்த்துட்டு போ அப்படின்றாப்ல. உள்ள வந்து பார்த்தா நிறைய பேர் வேஷம் போட்டு தினமும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கடைசி நாள் வேஷத்தை போடுறவரு நம்ம போஸ்ட் மாஸ்டர் தான். நேத்து அந்த ஜிம்பாடி கூட நடந்த சண்டையில அவனுக்கு கால்ல அடிபட்டு இருக்கும். இங்க கூட்டத்துல எவனோ கால்ல அடிபட்டாப்ல போக அவன் தானோன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வராரு. அவனை காணோம். அங்க வீட்டுல பார்த்தா பவர் கட் ஆயிடுச்சு. கையில விளக்க வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் சத்தம் வித்தியாசமா ஏதோ கேக்குதுன்னு பயந்துகிட்டு விளக்கோட சுத்தி தெரியுது. ஜன்னல் பக்கம் பார்த்தா ஏதோ நடமாட்டம் தெரிஞ்சது. அப்புறம் உத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் இவள பயமுறுத்துது. ஒரு நொடி கதவுக்கு அந்த பக்கத்துல கும்னு வந்து நிக்கும் பாருங்க, அரண்டு போவா. அடுத்த நொடி பார்த்தா அங்க வந்து இருந்தது நம்ம கௌதம் தான். கௌதம் தான் பேய் நினைச்சிட்டு பயந்துட்டா போல. இந்த பக்கம் ஊட்டியில எழுத்தாளரோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மீடியாக்காரி. அவர் இந்த மாதிரி கமரட்டு கிராமத்துக்கு போயிருக்கிறத பத்தி பக்கத்துல இருக்கிற யாரோ சொல்லிட்டு போறாங்க. உடனே அங்க இருந்து கமரட்டு கிராமத்துக்கு கிளம்பி வருவா நம்பலாம். இந்த பக்கம் மறுபடியும் இவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் கனவு வருது. கையில வேற ஏதோ லைட் அடிபட்டு இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு பொண்டாட்டியை கூப்பிடுறான். அவ வரமாட்டேங்கிறா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும், எனக்கு ஏதோ நடக்குமோன்னு பயமா இருக்குது. அந்த மாதிரி நடக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு அவசியம் இல்ல, நீ தான் வரமாட்டேங்கிற, உனக்கு நான் மருந்தாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரேன், வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் ஜீப்புக்கு சொந்தக்காரனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். அதே சமயம் மறுபடியும் அந்த பேயோட சலங்க சத்தம் கேக்குது. இவளுக்கு ஒரே பயமா இருக்குது. இப்ப மேல பார்த்தா கூரை மேல இருந்து அந்த பேய் அப்படியே அவன் மேல பாய, அப்படியே அங்க சீனு கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம பயம் வந்து நிக்கிறான். மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. என் பொண்டாட்டிய காணா யாரோ கடத்திட்டாங்கன்னு வந்து ஆம்னு கத்திக்கிட்டு இருக்க வந்த இன்ஸ்பெக்டர் பொலிர்னு ஒரு அறை. இது போலீஸ் ஸ்டேஷன், கண்ணை வணிக கத்தக்கூடாது அப்படின்னு சீன போறாரு, திட்டுறாரு. அப்புறம் பாமேனு வந்து கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். பொண்டாட்டி இந்த மாதிரி காணாம போனோம்னு சொன்னதும் அப்ப யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு தப்பா பேச ஆரம்பிக்க இன்ஸ்பெக்டர் கூட பார்க்காம சட்டையை பிடிச்சிடறான். பிடிச்சி உட்கார வச்சு அடி நடிச்சிருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி மறுபடியும் மனசு கேட்காம உன் பேர் என்ன கௌதம், உன் பொண்டாட்டி பேர் என்ன இந்து, சரி நீ சொல்றது உண்மையா அப்படிங்கறத முத விசாரிக்கிறேன், அதுக்கு பிறகு உன் மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் டாப்ல. இப்ப அந்த பக்கத்துல கமரோட்டு கிராமத்தை கண்டுபிடிச்சு அந்த கிராமத்தோட போஸ்ட் ஆபீஸுக்கு மீடியாக்காரி வந்து நிக்கிறா. ஏன்னா இங்கேயும் அவர் போஸ்ட் ஆபீஸுக்கு தான் லெட்டர் வரும் போகும் அந்த மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு இவளுக்கு தெரியும். போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி அவரை பத்தி விசாரிக்க அவர் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாப்ல. உடனே அவரை நான் ரொம்ப முக்கியமான ஒரு பட தயாரிப்பு சந்தமா பார்க்கணும், அவரை மனசு வச்சா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறாப்ல கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறா. உடனே அவரும் தாராளமா ஹெல்ப் பண்றேங்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த ஜீப்போட ஓனர் அவரை பார்த்து பேசுறாரு. கௌதம்னு ஒருத்தவங்க புதுசா வந்திருக்கானே, அவரோட பொண்டாட்டி இந்துவை பாத்துருக்கியான்னு. அவரை பாத்துருக்கிறேன், ஆனா அவரோட பொண்டாட்டியை பார்த்தது இல்லைங்கிறா அந்த ஜீப் ஓனர். அடுத்து அந்த கிளீனிங் லேடி அவளையும் கூப்பிட்டு இந்துங்கிற அவரோட மனைவியை பாத்துருக்கிறான்னு கேட்டா இல்ல சார், அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போக சொன்னாரு, நானும் வந்து கூப்பிட்டு பார்த்தேன், இந்தும்மான்னு கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வெளியில வரல அப்படின்னு சொல்ற. இவதான் அந்த வாட்ச் ஆட்டையப்பட்டு போனது. அப்புறம் இன்னும் சில பேர்ட்ட விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். கௌதம வர சொல்லி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல் ட்ரீட்மெண்ட் எடு அப்படின்னு சத்தம் போறார். சார் என் பொண்டாட்டியை காணோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சத்தம் போடும்போது செத்து போனவ எப்படா உயிரோட வருவா அப்படின்னு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். சாரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இருந்தால 2 ஸ்டார் தான் அவருக்கு இருக்கு, அவர் இன்ஸ்பெக்டர் இல்ல, அந்த கிராமத்துக்கு எஸ்ஐ மட்டும் தான் நினைக்கிறேன். இவர் எஸ்ஐ தான். என்ன சார் செத்து போனவங்கிறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு கேட்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இந்துங்கிற பொண்ணு இறந்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட்டே இஷ்யூ ஆயிருக்குது. என்ன விளையாடுறியா, போலீஸுக்கு வர வேலை இல்லையான்னு திட்டி அமைச்சிட்டார். இந்த ஊருக்கு வந்த ஒன்ன மட்டும் தான் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துருக்காங்க, உன் மனைவி இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தரும் பார்த்தது இல்லைன்னு சொன்னதும் இவன் ஒரே கன்ஃபியூஷன்ல வண்டி ஓட்டிட்டு போவான். அதே சமயம் எதுக்கு வேற ஒரு வண்டி மேல ஜஸ்ட் மிஸ்ல இடிச்சிருப்பான் எஸ்கேப். எதுக்கு யாரா வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம மீடியாக்காரர் தான் வந்திருக்கா. எழுத்தாளரை தேடி வந்தவ இங்க தான் இருக்கிறான், ஆனா கவனிக்கல. அடுத்து அந்த ஊரு பண்ணையார எஸ்ஐ போய் பாக்குறார். என்னப்பா எழுத்தாளர் இருக்கிறான், நம்ம மேட்டர் வெளியில தெரிஞ்சிருமா அப்படின்னு பண்ணையார் விசாரிக்கிறார். அதெல்லாம் ஒண்ணு தெரியாத மாதிரி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, நீங்க குட்டையை குழப்பாதீங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜிம்பாடி அந்த பக்கம் வருவான். கால்ல அவனுக்கு தாடிபட்டு இருக்கும். ஏன்டா சும்மா இல்லாம ஏன்டா அவனை சுட போன, எழுத்தாளர் வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேப்பர்ல ஏதாவது வந்துற போது அடக்கி வாசிங்கடா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்றாரு எஸ்ஐ. இந்த பக்கம் டீ குடிக்கிற இடத்துல ஹெச்எம் போஸ்ட் மாஸ்டரும் இவனோட இந்த குழப்பத்தை பார்த்துட்டு இதுல எது நிஜமா இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுமே இவரோட மனைவியை நேர்ல பார்த்தது இல்ல. அப்ப அங்க ஒருத்தன் சுண்டி விளையாண்டுட்டு இருக்கிற கவனிச்சுட்டு அந்த படகோட்டி என் பொண்டாட்டியை பார்த்திருக்கான், அவங்கிட்ட போய் விசாரிக்கலாமேன்னு வேகமா கிளம்புறார். கரெக்டா இவர் கிளம்ப பின்னாடியே அந்த மீடியாக்காரி வரா. இவரை பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்கள ஃபாலோ பண்ணி வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. இவளும் படகோட்டியோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஏதோ ஒரு அம்மா ஜாம்பி மாதிரி இவனோட கழுத்தை பிடிக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. ஓ அம்மா கிடையாது, படகோட்டியோட பொண்டாட்டி, பித்து பிடிச்சவங்களா. சரி அந்த படகோட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்டா படகோட்டி இப்பதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இறந்து போயிட்டானா, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டானா. பக்கத்து வீட்டுக்காரர் இதை பத்தி எடுத்து சொல்றாரு. ஏதோ பேய பார்த்தாப்ல ஒரு 4-5 நாளா பித்து பிடிச்ச மாதிரி படகோட்டி தெரிஞ்சிட்டு இருந்தான். திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பேய பார்த்துட்டு 2 வாரம் பேய பார்த்தேன்னு தெரிஞ்சான் தெரியுமா. இப்படி சாவானு யாரு கண்டான்னு வருத்தப்படுறாரு. அதே சமயம் இவங்க பேசிட்டு இருக்க அந்த ஜிம்பாடி அந்த பக்கம் போவாங்க. அவனை பார்த்ததும் விரட்ட ஆரம்பிச்சிட்டார். அவன் தப்பிச்சு ஓட பார்க்கும்போது காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டாங்க. பின்னாடி அப்போ யாரோ ஒருத்தர் வராப்புல தெரிய
பொலிர்னு ஒரு அடி எல்போவை வச்சு அடிப்பான். அப்புறம் பார்த்தா அடிச்சது ஜிம்பாடியே இல்ல, நம்ம மீடியாக்காரிய. பின்னாடி வந்தவள அடிச்சுட்டான். அவ முழிச்சு பார்க்கும்போது கௌதமோட வீட்டுல தான் இருக்கிறா. கௌதம ஒரு மாதிரி பாக்குறா, ஆச்சரியமா பிரமிப்பா பாக்குறா. சாரிங்க, நான் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், என்ன கொல்ல பார்த்தேன். அவனை அப்படி அடிக்க போகும்போது தான் உங்களை தெரியாம அடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். இவ யாரு என்னங்கிறது அவனுக்கு சுத்தமா தெரியல. என் பேரு சந்தியா, நான் மீடியால ஒர்க் பண்றேன், என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறா. என் பொண்டாட்டிய ஒரு 3 நாளா காணோம் அப்படின்னு சொன்னதும் அவ முகம் ஒரு மாதிரியா மாறுது, அழுகியே வராப்புல இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரிப்பா. ஆமா, கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுன்ற அவன். அப்புறம் அந்த குழப்பத்தையும் சொல்றான். போலீஸ்காரங்க இந்து இறந்து போய் 6 வருஷம் ஆச்சு, ஒரு விபத்துல இறந்து போனதா சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலங்கிறான். அந்த பொண்ணு தான், அந்த ஆக்சிடென்ட் அப்ப நீங்களும் அங்க இருந்தீங்களான்னு கேட்க, ஆமா நானும் அங்க இருந்தேன், என் தலையில பலத்த அடி, அந்த பலத்த அடியினால அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி என்ன நடந்தது, நான் யாருங்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. என் பொண்டாட்டி தான் அந்த நிலைமையிலேயே என்ன விட்டு போகாம என் கூட இருந்து என்ன இந்த மாதிரி ஆளாக்கி வச்சிருக்கான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார் இந்துவை பத்தி. எப்ப விபத்து நடந்ததுன்னு கேட்டா ஏப்ரல் 2007. எந்த இடத்துல விபத்து நடந்தது உட்பட எல்லாத்தையும் கேட்டு நம்ம டைரக்டர் இருக்காருல, அவருக்கு போனை போட்டு இந்த இயர்ல இந்த மந்த்ல இந்த டேட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, இந்த ஏரியால நடந்திருக்குது, அந்த ஆக்சிடென்ட்ல இந்துங்கிறவ இறந்திருக்கிறா, அதை பத்தி கொஞ்சம் ஃபுல் டீடைல் எனக்கு கேதர் பண்ணி சொல்லுன்னு கேட்டுக்க. சரி கேதர் பண்ணி சொல்றேன்னு இவனு ஒத்துக்கிறான். அப்புறம் அந்த ஊர்ல ஜீப் டிரைவர் இருக்கிறார்ல, ஜீப் ஓனர், அவரு அந்த ஜிம்பாடி இந்த ஊரு பண்ணையார் கிட்ட வேலை பார்க்கறவன்னு எடுத்து சொல்லிட்டு போறார். அப்புறம் சம்பந்தம் இல்லாம முன்ன பண்ண தெரியாத உங்களை அவன் அட்டாக் பண்றான்னா, அட்டாக் பண்ணதுக்கு நீங்க போக கூடாத இடத்துக்கு போயிருக்கணும், அந்த இடம் தான் காரணமா இருக்கணும், நாம ஏன் அந்த இடத்துக்கு மறுபடியும் போக கூடாது, ஏன் அந்த இடத்த அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு கேட்டுட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆத்துல மண்ணல்றாங்க. ஆத்து மண்ணை கொள்ளையடிக்கிறது தான் அந்த ஊரு பண்ணையாரோட வேலை. இதை யாரும் பார்த்து போட்டுட கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை சுட்டுக்கொள்ள பார்த்திருப்பான். சோ இவரோட பொண்டாட்டியோட கடத்தலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வருது. இருந்தாலும் அவங்க நடக்கிறத வீடியோ போட்டோல எடுத்து வச்சுப்பா, ஏன்னா மீடியாக்காரி இல்லையா. அப்படி எடுக்கும்போது கரெக்டா துப்பாக்கியோட ஜிம்பாடி வந்து நிப்பா. அவளை சுட வர சமயம் நம்ம ஆளு குறுக்க போய் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். தண்ணிக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அடிதடி நடந்துகிட்டு இருக்குது. பலகட்ட சண்டைக்கு பிறகு, தண்ணிக்குள்ளேயே நடந்த சண்டைக்கு பிறகு ஒரு பக்கத்துல அதை தாண்டி மேல வந்து பாறை மேல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அடி வாங்கி நல்லா விழுந்து கிடக்கிறவன், உன் பொண்டாட்டியை என்ன பண்ண போறேன் பாருங்கிறாப்ல மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். என் கையில கிடைச்சா மட்டும் அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். புலின்னு அடிச்சு போட்டான். அவங்க அங்க இருந்து மேல ஏறும்போது ஹெட் மாஸ்டரும் போஸ்ட் மாஸ்டரும் அவங்கள கவனிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் ஏப்பா தேவையில்லாத இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு கண்டு காணாம விட்டுருங்கிறாங்க, அட்வைஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஊர்ல உன் முண்டாட்டியோட சேர்த்து கிட்டத்தட்ட 7 பேர் காணாம போயிருக்கிறதா எடுத்து சொல்றான். இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அகண்டானு ஒருத்தன் இந்த ஊர்க்காரன் தான். ஊர் திருவிழால பேய் வேஷம் போட்டு ஆடக்கூடியவன். திடீர்னு ஒரு நாள் அவன் காணாம போயிட்டான். அவன் காணாம போனது ஜூலை மாசம் 7ஆம் தேதி. நீ தங்கியிருக்கிற அந்த வீட்டு பக்கத்துல ஒரு மரத்துல திடீர்னு பார்த்தா தலையே இல்லாம முண்டமா தொங்கிக்கிட்டு இருந்தான். ஊர்க்காரங்க எல்லாம் அவனை பேய் அடிச்சிருச்சுன்றாங்க. அவன் இறந்த பிறகுதான் இந்த ஊர்ல வித்தியாசமா இந்த மாதிரி கர்ப்பிணியா இருக்கிற பெண்கள் கடத்தப்படுவதும் அவங்க அப்புறம் திரும்ப கிடைக்காம போறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாப்ல. அதுலயும் குறிப்பா அவன் இறந்தது எப்போ, ஜூலை மாசம் 7ஆம் தேதி. அவன் இறந்ததுல இருந்து கரெக்டா 11 நாளுக்கு அப்புறம் 11வது நாள் அப்போ ஜூலை 18 வரும். அந்த 18வது தேதியில மலை உச்சியில காணாம போன அந்த பெண்களோட கடைசி அந்த சத்தம் மட்டும் கேக்குமா, குரல் கேக்குமா, பின்னாடியே அந்த பேயோட குரல் கேக்குமா. அவ்வளவுதான். இதுதான் இந்த மாதிரி காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறதா HM எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் கௌதம் ஒரு இடத்துல கவனிக்கிறார். மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. என்னடா பொண்டாட்டிய காணோம்னு போக கூடாத இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறியா, இதான் உனக்கு கடைசி வார்னிங், தேவையில்லாத விஷயத்தை தலையிடாம ஒழுங்கா ஊர் போய் சேர்ற வழிய பாருன்னு இன்ஸ்பெக்டர் கௌதம மிரட்டுறார். கூட இருக்கிற அந்த பொண்ணையும் இவனையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறார். ஏன்னா அந்த மணல் கொள்ள மேட்டர இவங்க பெருசாக்க கூடாதுங்கிறதுக்காக. இவ வேற மொபைல்ல வீடியோ எடுத்தால, அதனால மொபைல புடுங்கிறாப்ல. பிரச்சனை இல்ல நினைச்சிட்டு போறார். ஆனா மெமரி கார்டை இவ எடுத்து வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாது. இவங்க போறது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். எஸ்ஐ போறது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே உல்டாவா எதிர் திசையில போய்கிட்டு இருக்கிறார். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இவங்க வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி கேஸ், இந்த மாதிரி காணாம போனவங்க இவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் பழைய கேஸ் ஃபைல கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி 32 வயசுல புஷ்பலதா அப்படிங்கிற ஒரு அம்மா காணாம போயிருக்காங்க. ஜூலை மாசம் 7ஆம் தேதி தான் அவங்க காணாம போயிருக்காங்க போல. அத பத்தி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 7ஆம் தேதி இங்க இந்து காணாம போயிருக்கிறா. அங்காரா அவர் கொலை செய்யப்பட்டதும் அதே ஜூலை 7ஆம் தேதி தான். அவரோட கேஸ் ஃபைலும் அங்க இருக்குது. இப்படி ஒவ்வொரு கேஸ் ஃபைலா பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்ஐ அந்த பக்கம் வந்துட்டாப்ல. எல்லாம் இங்க போலீஸ்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இங்க தூங்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வேலையை பாருங்கடா, நைட் ஷிஃப்ட் எல்லாம் ஒழுங்கா பாக்குறது இல்லையா சத்தம் போட்டுட்டு இருக்காப்ல. வெளியில கௌதமோட ஜீப் இருக்கிறத பார்த்துட்டு கௌதம் இங்க வந்திருப்பானு மெதுவா இங்க போலீஸ் ஸ்டேஷனை ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறார். இவங்க உள்ள கேஸ் ஃபைல தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொடைய வேற கொண்டு வந்திருப்பாங்க, கொடைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு சந்தேகத்தை கொண்டு வர உள்ள வந்து தேடி பார்க்கிறார். பின்னாடி கதவு திறந்திருக்குது. இங்க தான் வந்துட்டு அவங்க போயிருக்கணும், அவங்கள பிடிக்கணும்னு விரட்ட ஆரம்பிக்கிறார். ஆனா நம்ம பய சீலிங்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இங்க இருந்து நடந்து போனா மீடியாக்காரியோட கார் அங்க நிக்குதா. அதனால அங்க நடந்து போய் கார் எடுத்துக்கிறாங்க. இனிமே ஜீப் எடுக்க முடியாதுல, அதுக்காக. கேஸ் ஃபைல்ல காணாம போன பெண்களோட டீடைல்ஸ் கிடைச்சதுல அதை எல்லாத்தையும் எழுதி வச்சு என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டைரக்டர் கால் போடுறான். நீ சொன்ன அந்த ஆக்சிடென்ட் பத்தி விசாரிச்சேன்,
இந்துங்கிற ஒரு பொண்ணு அங்க இறந்து போனது நிஜம். இந்துவோட புருஷன் பேரு கௌதம், அவரும் இறந்து போனது நிஜம்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். 2 பேரோட ஜட்ஜ் விகிடம் இருக்குதான். கூடவே இன்னொரு பொண்ணு பேரு ஹரிணி, அவங்களும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க, அவங்க சாகல அப்படின்னு எடுத்து சொல்றான். ஹரிணிக்கு பேரண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாரும் கிடையாதான். இதை கேள்விப்பட்டதும் கௌதமுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. என் பொண்டாட்டி தான் இந்து தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொன்னாங்க. இப்போ கௌதம் நானும் 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா குத்துக்கல்லாட்டம் இங்க நான் உயிரோட இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு அவன் குழப்பத்துல இருக்கிறான். ஆனா அந்த ஹரிணிங்கிற பேர் எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி கையில ஹரிணிங்கிற பேர்ல ஒரு டைரி இருந்தது, அது இங்கதான் அந்த வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரியை தேடி எடுக்கிறாங்க. ஹரிணிங்கிற பேர்ல ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்து படிச்ச ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்கும்போது தான் வாழ்க்கையில நான் 2 விதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்ததா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப காலமா உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் நான் உயிரோட இல்லைன்னா இந்த டைரியை படிச்சு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அப்படின்னு அதுல எழுதியிருக்குது. அதுல எழுதியிருக்கிற அந்த பிளாஷ்பேக்கை இப்ப நம்ம பார்க்க போறோம். 6 வருடத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்கும் இந்துங்கிற ஒரு பொண்ணுக்கும் கௌதம்ங்கிற ஒரு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்துல ஹரிணிங்கிறவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. எஸ், உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட உண்மையான பேரு இந்து இல்ல ஹரிணி. அங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஒரு மாதிரி வில்ல மாதிரியே திரிவான் பாருங்க, அவன் தான் இந்த ஹரிணியை ஒன் சைடா லவ் பண்றவன். இவளுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல ஹரிணிக்கு. அடிக்கடி அவன் இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்துவும் ஹரிணியும் சேர்ந்து கூட அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹரிணிக்கு அப்பா அம்மா இல்ல, ஃபேமிலி இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை விட்டா வேற ஆள் இல்லன்னு அந்த பைய ஹரிணி அடையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் கல்யாண பொண்ணு இந்து, அவ தன்னோட சொந்த ஊருக்கு போய் அங்க ஒரு சடங்கை செய்யணும், அதை செஞ்சாதான் நாங்க நிம்மதியா வாழ முடியும்னு உண்மையான கல்யாண பொண்ணு இந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் டைரியில என்னோட உண்மையான பேரு ஹரிணின்னும் இந்து தன்னோட உண்மையான பேர் இல்லைங்கிறதையும் எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த டைரியில இல்லாத இன்னொரு விஷயம் இருக்கு, அத ஆடியன்ஸ் ஆன நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இந்துவா இவ்வளவு காலம் இருந்த அவளோட உண்மையான பேரு ஹரிணின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கௌதம்ங்கிற ஒரு தப்பான பேர்ல இருந்த நம்ம ஹீரோவோட உண்மையான பேரு சித்தார்த், ஒரு மாடல், படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டவன். அவனுக்கு அப்போ ஒரு காதலி இருந்தா. அந்த காதலி வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம மீடியாக்காரி தான். ஆட்டம் பாட்டம் காதல் கீதல்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மீடியாக்காரியும் இவனும் சித்தார்த்தும். அடுத்து கல்யாணம் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சித்தார்த்தோட அம்மா இறந்து போயிட்டாங்க போல. ஒவ்வொரு வருஷம் அவங்க நினைவு அன்னைக்கு சொந்த ஊருக்கு போய் அவங்களோட கல்லறையில பூ வச்சுட்டு வரது வழக்கமா, அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா உண்மையான ஹரிணி கிட்ட ஒன் சைடா லவ் பண்றவைய தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான். இதுல காண்டானவ வண்டியை பிடிச்சி இப்படி உரட்டி விடுவா. வண்டி எங்கேயோ மரத்துல போய் முட்டி நிக்குங்க. புலிர்னு ஒரு அறைய விட்டு வண்டியோட டேமேஜ பாக்குறதுக்காக முன்னாடி போக இவ டிரைவர் சீட்டுக்கு மாறி வண்டி எடுத்து அவன் மேல சரட்டனை ஏத்தி தாங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணவன சம்பவ இடத்திலேயே வண்டி ஏத்தி கொண்டுட்டான். அவன் செத்துட்டான். அப்புறம் இந்த மேட்டர் போய் கல்யாண பொண்ணு இந்துகிட்ட சொல்லி கதறி அழுகிறா. அதே சமயம் இங்கிட்டு பார்த்தா உண்மையான சித்தார்த் தான் அம்மாவோட கல்லறைக்கு பூ வைக்கிறதுக்காக பைக்ல புறப்பட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்பாரு. சரி லிஃப்ட் கேட்கறாருன்னு அவரை வண்டியில ஏத்திட்டு போகும்போது டீ சாப்பிடும்போது நல்லா பழகிடுறாங்க. பாஸ் நீங்க வண்டி ஓட்டுறீங்களான்னு கேட்க சரின்னு லிஃப்ட் கேட்டவரு வண்டி ஓட்ட தயாராயிட்டார். அப்போ தன்னோட கோட்டை கொடுத்து தான் பைக்கை கொடுத்து நீ வண்டி ஓட்டுப்பான்னு இவரு பின்னாடி உட்காந்துக்கிட்டார். அது மலை ஏரியா, ஏகப்பட்ட வளைவுகள். அந்த பக்கம் பாருங்களேன், அழுதுகிட்டு இருந்த உண்மையான ஹரிணி கிட்ட இந்து போய் இங்க பாரு நாங்க ஹனிமூனுக்காக இந்த மாதிரி இங்க போறோம், ஊட்டிக்கு பக்கம் போறோம், நீ என் கூட வந்துரு, இங்க இருந்தா போலீஸ் கேஸ்னு பிரச்சனை வரும், எங்க கூட இருந்துரு, கொலை நடந்த அன்னைக்கு நீ எங்க கூட ஊட்டில இருந்ததை நாங்க போய் சொல்லிடுறோம்னு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவ கார்ல பின்னாடி உட்கார உண்மையான கௌதமும் உண்மையான இந்துவும் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ரூட் தெரியல, ஒரே பனி புயலா இருக்குது. கமரட்டு கிராமத்துக்கு எப்படி போறதுன்னு கேள அப்படின்னு இந்து சொல்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ஹரிணி வெளியில போய்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து கமரட்டு எப்படி போகணும்னு விசாரிக்கிறான். கமரட்டு கிராமமா, அங்க மலையில பேய் இருக்குதுன்னு ஒருத்தவன் பயப்படுறான். அவன் கையில காயின் இருக்குது, நல்லா உத்து பாருங்க, அவர் தான் நம்ம கிராமத்தை சேர்ந்த படகோட்டி. இவளை அங்கதான் அவன் முதல் தடவை பார்த்திருப்பான். பேய் இருக்கிற கிராமம் அப்படின்னு நம்மளால பயப்படுவான். இவனுக்கு சும்மாவே பேய்னா பயம். அவங்க இவங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தொடர்ந்து முன்னேறி போகும்போது எதுக்க வந்த ஒரு பைக்கோட இந்த காரு மோதி விபத்தாயிடுதுங்க. அந்த விபத்துல மொத்தமா எரிய அத அந்த படகோட்டி பார்த்துட்டு கார் எரிஞ்சு போச்சு. அப்ப காருக்குள்ள இருந்த எல்லா பேருமே எரிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த சம்பவம் நடந்த 6 வருஷத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் அந்த ஊருக்கு வரும்போது படகோட்டி பேய பார்த்தாப்ல பயந்தான்னு. ஏன்னா காருக்குள்ள இருந்து இவ ஊரை பத்தி விசாரிச்சது, அப்புறம் காருக்குள்ளேயே அவ எரிஞ்சு போனதெல்லாம் பார்த்திருக்கிறார். ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிட்டா, பேயத்தான் பார்த்தோம்னு நினைச்சிட்டு பயந்திருப்பார். அப்புறம் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்கிறது வேற கதை. ஆனா நிஜத்துல இந்த ஆக்சிடென்ட்ல உண்மையான இந்துவும் உண்மையான கௌதமும் இறந்து போயிடுறாங்க. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் இறந்து போயிடுறாங்க. ஹரிணியும் நம்ம ஹீரோ சித்தார்த்தும் உயிரோட வந்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு தலையில அடிபட்டதுனால அந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இவதான் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்ப்பா. ஹாஸ்பிடல்ல பேர் என்னன்னு கேட்கும்போது எங்க தன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா போலீஸ் நம்மள தேடுவாங்க, நம்ம மாட்டிடுவோம்னு பயந்துட்டு இறந்து போன இந்துவோட பேரை தான் பேராகவும் இறந்து போன கல்யாண மாப்பிள்ளை கௌதம்
கௌதம் அவனோட பேரை நம்ம சித்தார்த்துக்கு பேர் வச்சு உண்மையான அந்த ஐடென்டிட்டியா மறைச்சிருவா. ஹாஸ்பிட்டல் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியில வராங்க. உன் பேரு கௌதம், என் பேரு இந்து, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹனிமூனுக்காக நம்ம ஊட்டிக்கு வந்தோன்னு அந்த கதையை சொல்லி அப்படியே இவனை நம்பவும் வச்சிருப்பா. அப்பறதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இதெல்லாம் பொய்னு தெரிஞ்சாலும் அந்த பொய்யை ஏத்துக்கிறதுக்கு இவன் மனசு உண்மையை ஏத்துக்கிறதுக்கு இவன் மனசு மறுக்குது. அவளை ஹரின்னு கூப்பிடாத இந்துன்னு கூப்பிடுன்னு சத்தம் போடுறான். அந்த ஜூலை 7ஆம் தேதி இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போனாங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தவங்க ஒரு லேடியோட ஜீப் காணாம போயிருக்குது, காரு காணாம போயிருக்குது. சோ அந்த காரோட நம்பர் தெரியும், அதை வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் டீட்டெயில விசாரிக்கலாமே நினைக்கிறாங்க. அதான் கான்ட்ராக்டரோட பொண்டாட்டி அந்த கான்ட்ராக்டரோட வீட்டை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. தான் காதலை எதுக்கு இருக்கிறான், ஆனா உண்மையை இவளால சொல்ல முடியல. ஏன்னா அவன் ஆர்வம் முழுக்க தன் மனைவியை கண்டுபிடிக்கிறதுலயே இருக்குது. ஐ மீன் பொய்யான மனைவியை. அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு கணம் நினைச்சு பார்த்துட்டு வருத்தப்படுறான். அப்புறம் ஒரு வழியா அந்த பக்கத்து கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. கான்ட்ராக்டரை பார்த்துட்டு ஜூலை 7ஆம் தேதி உங்க மனைவியோட கார் மட்டும் கிடைச்சது, மனைவியை காணோம், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குதான்னு விசாரிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கமரட்டு கிராமத்து பக்கம் அவ தப்பா வழிமாறி போனது, பேய பார்த்தாப்புல அவ அலர்னது, அப்புறம் அவ காணாம போனதுல இருந்து 11வது நாள், அதாவது ஜூலை 18ஆம் தேதி அந்த மலை பக்கத்துல அவளோட கடைசி சத்தம், அதுக்கு பிறகு ஒரு பேயோட சத்தம், இதைத்தான் தான் கடைசியா கேட்டதாவும் தான் மனைவி பிரெக்னண்டா இருந்ததாவும் எடுத்து சொல்றேன். எல்லா கேஸ்லயும் இருக்கிற ஒத்துமை என்னன்னா அவங்களோட கடைசி சத்தம் கேட்கறது மலைப்பகுதியில ஜூலை 18ஆம் தேதி. ஆனா மலைன்னா ரொம்ப பெரிய மலையா இருக்குது. அவ்வளவு ஈஸியா அந்த ஒரு நாள்ல மொத்தத்தையும் சல்லடை போட்டெல்லாம் தேர முடியாது. எக்ஸாக்டா எங்க அந்த சத்தம் கேட்டதுன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு, இருக்கிற பெண்கள் எல்லாம் பிரெக்னண்டா இருக்கிறாங்கிற மேட்ரு இந்த ஊர்லயே யாருக்கு தெரியும்? ஏன்னா அந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது, பக்கத்தூர்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சுத்து வட்டாரத்துல இருக்கிற 10 கிராமத்துல யாரு பிரெக்னன்ட் ஆனாலுமே இந்த டாக்டர் தான், இவர்கிட்ட தான் வந்து செக்கப்புக்கு எல்லாம் வந்தாகணும், பார்த்தாகணும். சோ டாக்டருக்கு தான் இன்னாரு பிரெக்னண்டா இருக்கிறாங்கன்னு தெரியும். சோ டாக்டர் மேல இவங்களுக்கு சந்தேகம் உண்டு. சோ டாக்டர் கிட்ட போய் இவங்க லைட்டா விசாரிக்கலாமே நினைக்கிறாங்க. அவ தான் உள்ள போய் விசாரிச்சிட்டு இருப்பா. நம்ம போய் கார்ல உட்காந்துருப்பான். அதே சமயம் இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் வராரு. உடனே இவ பாத்ரூம் பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறா. இன்ஸ்பெக்டர் வந்து ஏதோ விசாரிச்சுட்டு கிளம்பி போயிடுறாப்ல. சரி கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு நினைச்சா டப்புன்னு வந்து பாத்ரூம் கதவை தட்டிட்டு வெளியில வான்னு சத்தம் போடுறாரு. நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து ஓங்கி ஒரு அடி, எஸ்ஐ அப்படியே மயங்கி விழுந்துறாரு. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு குழப்பறேன், மயங்கி விழுந்துட்டாப்ல. அப்புறம் பாத்ரூம்ல இருந்து அவர் வெளியில வந்துற 2 பேரும் அந்த டாக்டரை மிரட்டி உண்மையை சொல்றியா இல்லையா, ஜூலை 7ஆம் தேதினா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது சொல்லு அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி 7-8 பெண்கள் காணாம போயிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நீதானு கேட்க, இல்ல அதுல ஒரே ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு தான் நான் காரணங்கிறான். என்னடா சொல்ல வரேன்னு கேட்கும்போது பிளாஷ்பேக்கு போறோம். சின்ன வயசுல இவர் ஒரு பொண்ணை உசுரா காதலிச்சிருக்கிறார். ஆனா அப்புறம் பிரிஞ்சிடறாங்க. இவருக்கு இங்க இந்த கிராமத்துல போஸ்ட் கிடைக்குது, இங்க வர இங்க வந்து பார்த்தா இதே கிராமத்துல அந்த முன்னாள் காதலி தான் புருஷனோட தங்கி இருக்கிறா. மறுபடியும் இவங்க பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அடுத்தவன் பொண்டாட்டி இருந்தாலும் இவர் பழகுறார். ஜூலை 7ஆம் தேதி அவ காணாம போனாலாம். அவ காணாம போய் கரெக்டா 11வது நாள், அதாவது ஜூலை 18ஆம் தேதி மலை உச்சி பக்கம் இந்த மாதிரி அவளோட கடைசி சத்தம் கேட்டதுன்னு டாக்டரும் சொல்றாரு. அந்த அம்மா பேர் என்ன, அந்த அம்மாவோட புருஷன் பேர் என்ன, எல்லாத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த ஸ்கூலோட ஹெச்எம் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க விசாரிக்கிற வீடு போஸ்ட் மாஸ்டரோட வீடு. டீ எடுத்துட்டு வர போஸ்ட் மாஸ்டர் கிச்சன் பக்கம் போனப்பதான் இந்த டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். ஹெச்எம் விறுவிறுப்பா அங்க இருந்து விலகி ஓடணும்னு பாக்குறாரு. என்ன இவ்வளவு அவசரமா போறாப்லன்னு ஹெட் மாஸ்டர் டீயை கொடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல. அப்போ இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு நம்ம மீடியாக்காரி விசாரிச்சா தான் மனைவி இறந்து போய் 6 வருஷம் ஆச்சுன்னு வருத்தப்படுறாரு. அங்க ஏதோ ஒரு சர்டிபிகேட் இருக்கும், சர்டிபிகேட்ல வேற ஒரு பேர் போட்டிருக்கே அப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாரும் கலிங்கா அப்படின்னு இந்த போஸ்ட் மாஸ்டரை கூப்பிடுவாங்க. ஆனா அவரோட உண்மையான பேரு பட்டுன்னு முடியும், வேற ஒரு பேர். அப்புறம் இவங்க மறுபடியும் யோசிக்கிறாங்க, டாக்டரை தாண்டி இந்த லேடி எல்லாம் பிரெக்னண்டா இருக்காங்கங்கிற மேட்டர் வேற யாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்கும் போது போஸ்ட் மாஸ்டர் தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகத்துக்கு வராப்ல. ஏன்னா போஸ்ட் மாஸ்டர் அவர் மூலமா தான் எல்லாருக்குமே போஸ்ட் போகும். இவங்க இந்த லேப் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த லேப் ரிப்போர்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த போஸ்ட் மூலமா தான் வெளியில வந்தாகணும், போஸ்ட் ஆபீஸை தாண்டி தான் வந்தாகணும். அப்படி வரும்போதெல்லாம் அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிறார் யாரெல்லாம் பிரெக்னண்டா இருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம டாக்டர் சொன்னார்ல ஜூலை 7ஆம் தேதி இந்த மாதிரி இன்னொருத்தரோட மனைவி கூட நான் இருந்தேன், அவங்க அப்புறம் காணாம போனாங்க, 11வது நாள் அவங்களோட சத்தம் மலவுச்சில கேட்டுச்சு, அதன் பிறகு அவங்கள பார்க்கவே இல்லைன்னு. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கேஸா தான் இருக்குது. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம போஸ்ட் மாஸ்டரோட மனைவி தான். போஸ்ட் மாஸ்டரோட மனைவி கூட தான் நம்ம டாக்டர் பழக்கத்துல இருந்திருக்கிறார். இந்த உண்மையை நம்ம ஹெச்எம் மறைச்சிருப்பாப்ல. ஹெச்எம் கிட்ட போய் நாங்க கேட்ட விசாரிச்ச அந்த லேடி போஸ்ட் மாஸ்டரோட பொண்டாட்டி தாங்கிறத நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு வந்து சட்டையை பிடிக்கிறான். இல்லப்பா நீ சொன்ன கதையில அவர் சம்பந்தப்பட்டார் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா போஸ்ட் மாஸ்டர் தான் பொண்டாட்டி பிரசவத்தின் போது இறந்துட்டதா சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாப்ல. அதனால ஊர்க்காரங்க இருந்து எல்லா பேரும் அது மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, பிரசவத்தின் போது பொண்டாட்டி இறந்துட்டா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீ சொன்ன பிறகுதான் அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிய வந்ததா ஹெச்எம் சொல்றாரு. அப்புறம் அந்த மலை உச்சி பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுங்கிறாங்களே, அங்க இவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டா இவரோட பழைய வீடு ஒண்ணு அந்த மலை உச்சியில இருக்குதான். இப்போ அது பறஞ்சு போய் கிடக்குது, யாரும் அங்க தங்குறது இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அங்கதான் தான் மனைவியை அடைச்சு வச்சிருக்கணும்னு நம்ம ஆள் முடிவு பண்ணிட்டா. இப்போ நம்ம பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தான் பொண்டாட்டியை உசுரா போஸ்ட் மாஸ்டர் லவ் பண்ணிருப்பாப்ல. ரொம்ப வருஷமா பிரெக்னண்டா இல்லாதவங்க இப்போ பிரெக்னண்ட் ஆனதுனால இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து அரகர ட்ரெஸ்ஸோட டாக்டர் அந்த பக்கத்துல எகிரி குதிச்சு ஓடுவார். யாரோ ஒருத்தவன் ஓடுறான்,
சட்டை இல்லாம ஓடுறான். இதை மட்டும் தான் போஸ்ட் மாஸ்டர் பாத்திருப்பார். ஆனா அவன் உண்மையிலேயே யாரு என்னங்கிறது இவருக்கு தெரியாது. எவனோ ஒருத்தன் சரட்டுன்னு ஓடுனதான் தெரியும். பொண்டாட்டி கிட்ட அவன் யாருன்னு கேட்டா அவ சொல்ல மாட்டா, பயப்படுவா. இவருக்கு கோவத்துல பொலிர்னு அரவிடுவார். சொல்றியா இல்லையான்னு மிரட்ட கையில கத்தி எடுக்க பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அவர் விரட்டிக்கிட்டு இருக்காரு பொண்டாட்டியை. இந்த பக்கத்துல ஓடியாந்தா நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த வீட்டு பக்கத்துல கிணறு இருக்குல்ல, அந்த கிணக்கு பக்கத்துல தான் அந்த பேயாட்டம் ஆடுவானே அவர் நிப்பாப்ல. அவர் சும்மாவே சட்டை போடுறது இல்ல. சட்டை போடாம இங்க ஒருத்தைய ஓடி போனதுனால இவனா போயும் இவன் கூடயா ச்சே இப்படி பெனிட்டி அடின்னு அந்த ஆத்திரத்துல ஒரே விட்டு இவரோட தலை துண்டா போயிடும். அப்புறம் இவரோட பாடிய மரத்துல தலையில தொங்க விட்ட ஊருக்காரங்க எல்லாம் பேய் அடிச்சுதான் இறந்து போயிட்டான்னு புறணு பேச ஆரம்பிக்க அது இவருக்கு வசதியா போச்சு. இப்படி கள்ள தொடர்புல இருந்தவன நினைச்சுக்கிட்டு தப்பான ஆளை வெட்டி கொண்டு போட்டார். அப்புறம் தன் மனைவிய மலை உச்சியில இருக்கிற அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அங்கதான் ஒரு வாரமா கட்டி போட்டு வச்சிருக்கிறார். சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறா. சாப்பிடுன்னு லட்டெல்லாம் ஊட்டி விட்டாலும் அவ துப்புறா. ஏன் பண்ணன்னு தான் என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாப்ல. இல்ல அவன் பேயாடுறானே, அந்த பேயாட்டம் உனக்கு பிடிச்சு போயிருக்குமோ, அப்படித்தான் இருக்கணும் முடிவு பண்ணி நானும் பேயாடட்டுமான்னு கரியெல்லாம் எடுத்து மூஞ்சில பூசிக்கிறார். இந்த பக்கம் அந்த அம்மா தன்னை கட்டி வந்த கயிறை அறுத்துருது. எதுக்கு பார்த்தா ஃபுல்லா பேயாட்டம் ஆடுறதுக்காக மேக்கப் போட்டு வந்து நிக்கிறார். இப்ப என்ன பிடிக்குமான்னு கேக்குறார். ஆடட்டுமா பாக்குறியா அப்படின்னு அவர் ஆட போற சமயம் கை கட்ட அவுத்தவங்க அங்க இருந்த கட்டையை எடுத்து அடிக்க போவாங்க. டப்புன்னு ஒரு முறப்பார் பாருங்க, பயந்து போய் கட்டையை போட்டுறாங்க. இவர் பேயாட்டம் ஆடுறார். ஆடிட்டு கத்தி எடுத்து ஒரு வெட்டு. இப்படிதான் தான் மனைவியை கொண்டு போட்டிருப்பார். இப்போ போஸ்ட் மாஸ்டர் தான் அதெல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் மாஸ்டரோட வீட்டுக்கு வந்தா அவர் அங்க இல்ல. இவருங்க இல்லன்னா மலை உச்சியில இருக்கிற அந்த பாலடைஞ்ச பில்டிங் தான் போயிருக்கணும்னு சொன்னதும் அந்த பாலடைஞ்ச வீட்டை நோக்கி இவர் போகணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் எஸ்ஐ அந்த பக்கத்துல ஜீப்ல வர விருட்டுன்னு கார் எடுத்துட்டு தப்பிச்சு போக பாக்குறாங்க. பின்னாடியே ஜீப்பை விரட்டிக்கிட்டே இருக்கிறாப்ல. அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இந்நேரம் போய் எஸ்ஐ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா காருக்குள்ள இருக்கிறது ஹெச்எம்மும் நம்ம மீடியாக்காரியும் தான். ஹீரோ எஸ்கேப் ஹெச்எம்மோட பைக்ல அந்த பாலடைஞ்ச வீட்டை தேடி மலை உச்சி பக்கம் வரா. அதே சமயம் எங்க பார்த்தா பேய்வசம் போட்டு ஹரிணி முன்னாடி வந்து நிக்கிறாப்ல. இந்த சாப்பிடுன்னு வலுக்கட்டாயமா ஊட்டி விடுறாப்ல. இங்கேயும் அதே கேள்வி, என்கிட்ட இல்லாததா அவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு. அந்த அங்காரனை அவனை போய் நீ போயும் அப்படின்னு திட்டுறாரு. யாரையா அந்த அங்காரன், என்னையா வேற பேர் சொல்லி கூப்பிடுற, நான் ஒன்னும் பொண்டாட்டி இல்லையான்னு எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார். பேயாட்ட ஆடிட்டு தம் பொண்டாட்டிய கொல்றதா நினைச்சுக்கிட்டு கத்தி எடுத்து வெட்ட போற சமயம் குறுக்கால நம்ம ஹீரோ வந்து நிக்கிறார். அதை தடுத்துறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை போட்டுக்கிட்டே படிக்கட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தவங்க அப்படியே வெளியில வராங்க. அவர் சும்மாவே நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாப்ல. இப்ப பேய் வேஷரை போட்டு கையில கத்தியோட படுபயங்கரமா ஆட்டம் போட்டு வெட்ட பாக்குறார். அதே சமயம் அந்த பக்கம் அவளுக்கு வேற பிரசவ வலி வந்துருது. பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோ இவர் கூட சண்டை போட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான் பயபுள்ள. ஆனாலும் ஒரு கட்டத்துல நம்ம பொண்டாட்டி அந்த பக்கம் அலறதுனால வலியெல்லாம் தாண்டி எந்திரிச்சு போஸ்ட் மாஸ்டரை அடிச்சு போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறவளை காப்பாத்துறதுக்காக ஓடியாரான். கட்டா ஊத்து விட்டுட்டு அவளை தூக்கி நிப்பாட்டுவான். அப்படியே பேசிட்டு இந்த பக்கம் வருவாங்க பாருங்க. முன்னாடி வந்து நிக்கிறாப்ல போஸ்ட் மாஸ்டர். சாகுடான்னு கத்தியால தலைய வெட்ட வர டப்புன்னு விலகினவரு அதே கத்திய பிடுங்கி அவனை ஒரு சொருகுங்க. சம்பவ இடத்திலேயே போஸ்ட் மாஸ்டர் இறந்து கீழே விழுந்து செத்து போறார். அப்புறம் இந்த உண்மையெல்லாம் ஊர்க்காரங்களுக்கும் மீடியாவுக்கும் வெளில வர ஆரம்பிச்சிருது. மணல் கொள்ளையில ஈடுபட்ட பண்ணையாரு, அதுக்கு உதவியா இருந்த எஸ்ஐ, இவங்க எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் சீரியல் கொலகாரனா இருந்த இந்த சைக்கோ கொலகாரன் போஸ்ட் மாஸ்டர் தாங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தன் மனைவியை அட்மிட் பண்ணி இருக்கிறான். இந்த பக்கம் நீ இல்லனா இவ்வளவு விஷயத்தை நல்லா கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு மீடியாக்காரிக்கு நம்ம பையன் நன்றி சொல்ற சமயம் நான் உங்ககிட்ட ஒரு மேட்டரை சொல்ல வரேன்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் குழந்தைய தூக்கிட்டு நர்ஸ் வருது. எஸ், இவங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. குழந்தைய பார்த்த பிறகு, அம்மாவை பார்த்த பிறகு, அவங்க இவ்வளவுக்கு நீதான் காரணம்னு நன்றி சொன்ன பிறகு இவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவன் நினைக்கல. தான் சொல்ல வந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம அவங்க இருந்து புறப்பட்டு போறா. காருக்குள்ள உட்காந்து ஓன்னு அழுக. அந்த அழுகையோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. நல்லா இருந்ததுல. நிறைய ட்விஸ்ட்ல போஸ்ட் மாஸ்டர் இந்த மாதிரி இருப்பாரு நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல. வேற ஒரு கதையில மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவு எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நாம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். சோ மிஸ் பண்ணாம உங்களால யூடியூப்பை பார்க்க முடியும், யூடியூப் வீடியோஸை பார்க்க முடியும். தேங்க்யூ.